இனி இவங்க ரேடியன்ஸில் அதிகாரிகளாக சேர்ந்து இந்த ஊரோட பாதுகாப்புக்கு துணை இருக்க போகிறாங்க. மணிவேல் பொறுமையாக எடுத்து கூற, எதிரிகளோட பாதுகாப்பு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. பொதுமக்களின் பக்கம் இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கேட்டது. ஆமாம், ஹரிஷை நாங்கள் மதிக்கிறோம், அதுக்காகலாம் இவங்களை நாங்கள் மன்னிச்சு விட முடியாது. முன் வரிசையில் இருந்த இன்னொருவரும் கூறினார். மணிவேலையா, என் பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. இவங்களால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? ஒரு பெண்மணி கவலையுடன் அவரை கேட்டாள். அந்த மக்கள் மணிவேலின் வார்த்தைகளை நம்பவில்லை. மணி, நாமே இதை பற்றி உடனே ஹரிஷ் கிட்ட சொல்லக்கூடாது. அவன் என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்கட்டும். பாலா ஒரு பெரும் மூச்சுடன் கூறினார். என்னதான் அவர்கள் பெரிய பதவிகளில் இருந்தாலும் ஊர் மக்களின் மனநிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அமைதி. மணிவேல் மீண்டும் ஒரு முறை கர்ஜித்தார். இதை கேட்டதும் கூட்டத்தின் சத்தம் அப்படியே அடங்கியது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த 7 பேரும் அவங்க செஞ்சதுக்கு வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டதோட இனிமே ஹரிஷுக்கும் இந்த ஊருக்கும் விசுவாசமாக இருக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். மணிவேல் முடிந்தவரை நிதானமாக கூறினார். ஊர் மக்கள் இப்போதும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, நான் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கான நீதியை நாங்கள் வாங்கி தர்றோம். சரியா? அது வரைக்கும் இவங்களை தொந்தரவு பண்ணாமல் அமைதியாக உங்கள் வீடுகளுக்கு திரும்பி போங்க. மணிவேல் உறுதியான குரலில் கூற, அதற்கு மேல் எதிர்த்து பேச முடியாத மக்கள் தங்களுக்குள் சலசலத்தபடி அங்கிருந்து கலைந்து சென்றனர். இன்னொரு பக்கம் தன் வீட்டில் இருந்த ஆஃபீஸ் ரூமில் உட்கார்ந்திருந்த சிவபாலன் தங்களுடைய பிஸ்னஸ்களில் ஏற்பட்ட நஷ்டங்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவரை பார்க்க ஒரு பனிப்பாறையை போல இறுகி போயிருந்தார். அவருடைய முகம் கோபத்தில் சிவந்து கிடக்க, சத்தமாக மூச்சுவிடக்கூட தைரியம் இல்லாமல் அவருடைய ஆட்கள் சிலர் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். சிவபாலன் பேசுவதற்காக காத்திருந்த அவர்களின் முகம் முழுவதும் ஏற்கனவே பதட்டத்தில் நிறைந்திருந்தது. ரேடியன்ஸோட நிலைமை இப்போ எப்படி இருக்கு? திடீரென கடுமையான குரலில் அவர் கேட்க, மலையில் பிடிபட்ட கொள்ளைக்காரங்க ரேடியன்ஸால் பாதுகாக்கப்படுற விஷயத்த ஊர் மக்கள்கிட்ட பரப்ப சொல்லி நம்ம ஆளுங்க சில பேர் ஏற்கனவே அனுப்பி விட்டுட்டேன். இந்த கொள்ளைக்காரங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கேள்வி கேட்டால் கண்டிப்பாக நீதி கிடைக்கும்னு தூண்டிவிட சொல்லியிருக்கேன். சிவபாலனின் அசிஸ்டண்ட் மெதுவான குரலில் பதில் சொன்னார். நல்லது. அந்த கணபதி, மணிவேல், பாலா இவங்க எல்லாரும் வேணால் அந்த ஹரிஷை பொத்தி பாதுகாக்கலாம். ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம் அந்த ரேடியன்ஸை ஊருக்குள்ளே கொண்டு வர விட மாட்டேன். உறுதிமொழி எடுப்பது போல கூறிய சிவபாலன் தன் கையில் இருந்த ஃபைல்களை கீழே வைத்துவிட்டு, உடனே இன்னும் கொஞ்சம் ஆளுங்களை ஊருக்குள்ளே அனுப்பி வை. ஏற்கனவே பற்றி எறிகிற நெருப்பை அவங்க இன்னும் நல்லா கிளறி விடட்டும். எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்களை அணையவே விடக்கூடாது. அந்த ரேடியன்ஸை மொத்தமாக இங்கிருந்து துரத்த இந்த மக்களோட கோபத்தை தான் யூஸ் பண்ணிக்கணும். சிவபாலன் கூற, சரிங்க சார் என்று அவரது ஆட்கள் மரியாதையுடன் பதிலளித்தனர். அப்போது அவருடைய அசிஸ்டண்ட் ஒருவர் வேகமாக ஓடி வந்து அவர் முன்னால் தலைகுனிந்து நின்றார். என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி நிற்கிற என சிவபாலன் கேட்க, ஐயா மன்னிச்சுக்கோங்க, நம்ம புனித் தம்பியை காணும் என்று பயத்துடன் அவன் கூறினான். என்னது, புனித்தை காணுமா? அவன் எங்கே போனான்னு உங்களில் யாருக்காவது தெரியுமா? தன்னுடைய ஆட்களை பார்த்து அவர் கேட்க, அவர்கள் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதிலிருந்தே அவர்கள் யாருக்கும் தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்ட சிவபாலன் வேகமாக தன்னுடைய சேரில் இருந்து எழுந்து தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த அசிஸ்டண்டின் சட்டையை பிடித்து அப்படியே தரையில் இருந்து மேலே தூக்கினார். அவனை பார்த்துக்கிறதானடா உன்னோட வேலை, அதை கூட உன்னால் சரியாக செய்ய முடியாதா? சிவபாலன் கோபத்தில் பல்லை கடிக்க, ஐயோ நான் கவனமாக தான் இருந்தேன். அவருக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனேன். திரும்பி வந்து பார்க்கும்போது தம்பி அங்கே இல்லை. எங்கே போனார்னு எனக்கு தெரியல. அந்த அசிஸ்டண்ட் ஒரு நடுக்கத்துடன் கூறினார். அப்படின்னா நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? உடனே அவனை தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க வேண்டாமா? நல்லா கேட்டுக்கோ, அவனை கண்டுபிடிக்காமல் இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது. விரலை நீட்டி எச்சரித்த சிவபாலன் அப்படியே அவனை கீழே தூக்கி எறிந்தார். ஹரிஷ் மணிவேல் வீட்டு வேலையாட்களிடம் சொல்லி புனித்துக்கு ஒரு புது உடையை ஏற்பாடு பண்ணித்தர அவன் குளித்துவிட்டு அதை அணிந்து கொண்டு அமைதியாக வந்து உட்கார்ந்தான். சொல்லு புனித், நீ எதுக்காக என்னை அவசரமாக பார்க்கணும்னு நினச்ச? ஹரிஷ் அவனை நேராக பார்த்து கேட்க, நான் எதுக்காக வந்தேன்னா, என் அப்பா கூட உனக்கு இருக்கிற பகையை விட்டுட்டு அவரோட உயிரை காப்பாற்ற சொல்லி கேட்கலான்னு தான் வந்தேன். புனித் ஒரு தடுமாற்றத்துடன் சொல்லி முடித்தான். சிவபாலன் செய்து வந்த கெட்ட செயல்களை பற்றி அறிந்து கொண்ட பிறகு அவன் தன் தந்தையை வெறுத்தாலும் அதற்கு மேல் புனித்தால் என்ன செய்துவிட முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக சிவபாலன் அவனுடைய தந்தை. அவன் பிறந்ததிலிருந்து அவனுடைய தந்தைதான் அவனை வளர்த்து ஆளாக்கி இந்த அளவிற்கு கொண்டு வந்தவர். அவரை எப்படி அவனால் விட்டு கொடுக்க முடியும்? அவன் சொன்னதை கேட்டு ஆச்சரியமாக பார்த்த ஹரிஷ், உன் அப்பாவோட தப்பான வேலைகளை பற்றி உனக்கு நிறைய தெரியும் போல இருக்கே, நான் சொல்கிறது கரெக்டா என்று கேட்டான்.
என்னோட அப்பா மன்னிக்க முடியாத பல விஷயங்களை செஞ்சுருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லை. எங்கள் குடும்பத்தோட பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றவும் இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகவும் தான் அவர் அப்படிலாம் செஞ்சார். புனித் தலையை குனிந்தபடி மெதுவான குரலில் சொன்னார். நிஜமாவே அதுக்காக தான் அவர் அதெல்லாம் செஞ்சாரா? இல்லை அவர் செஞ்ச மோசமான காரியங்கள் தான் உங்கள் குடும்பத்தோட பேரை கட்டி காப்பாற்ற போகுதா? ஹரிஷ் கிண்டலான குரலில் கேட்க புனித் பதில் சொல்ல முடியாத குற்ற உணர்வுடன் அவனை பார்த்தார். அதை கேட்டு கோபமடையும் ஹரிஷ், உன்னோட அப்பா நிறைய விலைமதிப்பற்ற பழங்கால கலைப்பொருட்களை திருடி விற்றது உனக்கு தெரியுமா? அதுவும் அவர் லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக கள்ள சந்தையில் அதை விற்றுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் செய்கிற போதைப்பொருள் வியாபாரத்தால் இதுவரைக்கும் எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா என்று அவனிடம் கேள்விகளை வீச புனித் பேச முடியாமல் தலை குனிந்தான். ஹரிஷை முதலில் சந்தித்த போது காட்டிய திமிரும் ஆணவமும் அவனிடம் இப்போது இல்லை. தனக்கு எதிரில் அமர்ந்திருந்த ஹரிஷை பாவமாக பார்த்தவன், ஹரிஷ், என் அப்பா செஞ்ச தப்புகளை மன்னிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக என்னால் அவரை கைவிட முடியாது என்று கெஞ்சலாக கூறினான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய அந்த நேரத்தில் 6 அடி உயரத்திற்கு மேல் இருந்த அந்த இளைஞனை பார்க்க ஒரு சிறிய பையனைப் போலத்தான் தோன்றியது. ஹரிஷ் அதற்கும் அசைந்து கொடுக்காமல் இறுகி போய் அமர்ந்திருக்க, அப்புறம் ஹரிஷ், உன்னோட பேக்ரவுண்டையும் நான் கொஞ்சம் விசாரித்தேன். உன்னோட அப்பா, அப்புறம் நீ ரொம்ப நேசிக்கிறவங்களுக்காக நீயும் என்ன வேணாலும் செய்ய தயாராக தான் இருக்க. அப்படி இருக்கும்போது என் மனசில் இருக்க வழியை உன்னால் புரிஞ்சிக்க முடியும் என புனித் சொல்ல, அதை கேட்ட ஹரிஷ் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக புனித்தை பார்த்தான். ப்ளீஸ் ஹரிஷ், தயவு செஞ்சு கொஞ்சம் இரக்கம் காட்டு. அழுகையின் கண்கள் சிவக்க புனித் மீண்டும் கெஞ்சினான். ரொம்ப நேரம் அதே போல அமைதியாகவே இருந்த ஹரிஷ் கடைசியாக ஒரு பெரு மூச்சை விட்டான். புனித், நீயும் நானும் இந்த கொஞ்ச நாளாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதுவும் இன்றைக்கி நீ நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது உன்னோட அப்பா அவர் செஞ்ச ஃப்ராடு வேலைங்க எதை பற்றியும் உங்ககிட்ட சொல்லலைன்னு தான் எனக்கு தோணுது. அவர் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் அவர் மாதிரி இல்லாமல் உன்னை ஒரு நல்ல மனசாட்சி உள்ள ஒரு ஆளாக வளர்த்து வச்சிருக்கிறது தான் என்ற ஹரிஷ் புனித்தை ஒரு முறை உற்று பார்த்து விட்டு, ஆனால் ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்மளோட தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு தீர்மானிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. இது உன்னோட அப்பாவுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற ஒரு வாழ்வா சாவா போராட்டம். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ கூட அவர் செஞ்ச தப்புக்காக நீ தான் வருந்தி மன்னிப்பு கேட்குற. அவர் அதையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறாருன்னு உனக்கு தோணுதா? அவரே தான் செய்கிறதெல்லாம் தப்புன்னு இன்னும் உணராதப்போ நான் எதை வச்சு அவரை மன்னிக்கிறது? ஹரிஷ் ஒவ்வொரு கேள்வியாய் முன்வைக்க புனித் திகைத்து போனான். இந்த நிலையில் இனி பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். புனித், நீ வீட்டுக்கு போய் உன் அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இனி அவரோடு இருக்க ஒவ்வொரு நாளையும் நீ நல்லா என்ஜாய் பண்ணு. ஏன்னா அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர குற்றங்களால் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்புறம் உனக்காக நான் ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணித்தர முடியும். உன் அப்பாவை தவிர உன் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஹரிஷ் உணர்ச்சியற்ற குரலில் சொல்ல, இப்போது புனித் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அந்த கட்டிடம் ஒரு மலை பிரதேசத்தில் அமைந்திருந்தது. அதை சுற்றியிருந்த ஒவ்வொரு மலை சிகரமும் வானத்தை நோக்கி உயர்ந்த கண்களை கவரும் வண்ணத்தில் காட்சியளித்தது. அப்படியான இடத்தில்தான் சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியின் தலைமையகம் அமைந்திருந்தது. பொதுவாக அந்த இடம் பொதுமக்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருந்து வந்தது. ஆனால் இந்த நேரத்தில் அதை பார்க்க இரத்தம் நிறைந்த கொடூரமான போர்க்களமாக காட்சியளித்தது. டெவில் கேங்கின் திடீர் அட்டாக் காரணமாக நிறைய பேர் காயமடைந்திருக்க அந்த கட்டிடமும் பெரும் சேதத்திற்கு உள்ளாகி இருந்தது. இப்போது டெவில் கேங்கின் படை சுற்றிலும் நின்றிருக்க அதை தாண்டி ஒரு கொசுவால் கூட உள்ளே செல்ல முடியாது. மற்ற காலேஜில் இருந்து இன்னும் சப்போர்ட்டுக்கு ஆளுங்க வரலையா? கேட்ட உத்திரனின் கையில் ஒரு பெரிய வாள் இருந்தது. அவனுடைய உடலின் எல்லா இடங்களிலும் ஆழமான காயம் இருக்க சில இடங்களில் எலும்புகள் கூட வெளியே தெரிந்தது. அவனது உடலில் இருந்து ரத்தம் வெளியேறாமல் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் அவனுடைய உள் ஆற்றல் மிகவும் பலவீனமாகிவிட்டதால் தளர்ந்து போய் காட்சியளித்தான். இன்னும் இல்லை சார், சவுத்தில் இருக்கிற நேச்சுரல் மெடிசன் காலேஜிலிருந்து இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்கன்னு இப்போ தான் தகவல் கிடைச்சது. அவனுடைய அசிஸ்டண்ட் மிகவும் மரியாதையுடன் பதில் சொன்னான். ஆமாம், அவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். உத்திரனின் குரலில் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அவன் அங்கே திரும்பி வந்து முழுசாக ஒரு நாள் கடந்திருந்தது. அந்த ஒரு நாளில் மலைகளுக்கு நடுவில் அமைந்திருந்த நிலப்பரப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்கள் கோட்டையை பாதுகாக்க தன்னுடைய ஆட்களை துணிச்சலுடன் வழிநடத்தினான். கடைசியில் அவர்கள் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அவனுடைய பல்வேறு போர் திட்டங்கள் காரணமாக டெவில் கேங்கின் படைகளுக்கும் நிறைய சேதம் ஏற்பட்டது. அப்புறம் சார், என்கிட்ட ஒரு மோசமான நியூஸ் இருக்குது. அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் ரூமில் பாதுகாப்பாக வச்சுருந்த ஹெர்பல்ஸ் அப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் நாம் பயன்படுத்தியாச்சு. அங்கிருந்த இன்னொருவன் தயங்கி கொண்டே சொன்னான், என்ன, நம்மக்கிட்ட இருந்த பொருட்கள் இவ்வளோ சீக்கிரமாக தீர்ந்துருச்சா? உத்தரன் அதிர்ச்சியுடன் கேட்டான். அந்த நபர் பதில் சொல்வதற்கு முன் ஒரு பெரிய ஹாரன் சவுண்டு கேட்டது. அதை கேட்டவுடன் உத்தரனின் ரியாக்ஷன் மொத்தமாக மாறியது. டெவில் கேங் அவர்களை மீண்டும் அட்டாக் செய்ய போகிறது என்பதற்கான சிக்னல் அது. அதே நேரத்தில் சிவகங்கையில் இருந்த அந்த ஹாஸ்பிட்டலின் வராண்டாவில் யமுனாவின் ரூமிற்கு வெளியே நின்ற மணிவேலிடம் ஒரு டேப்லெட்டை கொடுத்தான் ஹரீஷ். நிஜமாவே இது சிஸ்டம் கிளினிக் டேப்லெட் தானா? கேட்கும்போதே சந்தோஷத்தில் மணிவேலின் குரல் நடுங்கியது. நேற்று ரேடியன்ஸுக்கான கட்டுமான தளத்தில் ஏற்பட்ட சச்சரவை தீர்த்த சிறிது நேரத்திலேயே அவர் வீடு திரும்பியிருந்தார். அப்போது அவருடைய டேப்லெட் ரூம் மொத்தமாக கருகி கிடந்த சூழலை பார்த்தவர் முதலில் மிகவும் கோபமடைந்தார். ஆனால் தன் வீட்டு வேலையாட்களிடமிருந்து முழு கதையையும் தெரிந்து கொண்ட பிறகு கிருபாவை நன்றாக திட்டிவிட்டு இருந்தார். இருந்தாலும் இப்போது யமுனாவிற்கான டேப்லெட்டை ஹரிஷால் தயாரிக்க முடியுமா என்ற கேள்வி அவருக்கு இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹரிஷ் அவனுடைய கையில் ஒரு டேப்லெட்டை கொடுக்கவும் அவரால் அதை நம்பவே முடியவில்லை. அப்பா, என்ன யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட்டை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. ஹரிஷ் அவருடைய தோளில் தட்டி நினைவுபடுத்தினான். அவன் நேற்று இரவு முழுவதும் இந்த டேப்லெட்டை தயாரிப்பதற்காக கொஞ்சம் கூட தூக்கமின்றி விழித்தே இருந்தான். நிறைய தோல்விகளுக்கு பிறகுதான் கடைசியாக அவனால் அந்த டேப்லெட்டை வெற்றிகரமாக தயாரிக்க முடிந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். யமுனாவோட உயிரை காப்பாற்ற போகிறதுக்கு நான் உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது என்று அவர் கண் கலங்க கூற ஹரிஷ் ஆறுதலாக அவரை பார்த்து புன்னகைத்தான். அதன் பின்பு மணிவேல் வேகமாக யமுனாவை பார்த்து கொள்ளும் அந்த நர்ஸை தேடிச் சென்றார். ராத்திரி முழுவதும் தூங்காததால் டயர்டாக தெரிந்த ஹரிஷ் அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தான். கண்களை மூடி சுவரில் சாய்ந்தவன் அமைதியாக காத்திருக்கத் தொடங்கினான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.